السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இல்லாமல்ல அல்லாஹு ஜல்லஷானு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய அளப்பெரும் கிருபையினால் அல்லாஹுவை மட்டும் வணங்க வேண்டும் என்கிற உன்னதமான கொள்கையை கொண்டிருக்கக்கூடிய நாம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக ஷிர்க் ஒழிப்பு மாநாட்டை அல்லாஹுடைய மகத்தான கிருபையை கொண்டு நடத்தி முடித்திருக்கிறோம். கடந்த 30 ஆண்டு காலமாக ஏகத்துவத்திற்காக பாடுபடுகின்ற இந்த கூட்டம் அல்லாஹ்வை மட்டும் இந்த மக்கள் வணங்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு எதையும் இணை கற்பிக்க கூடாது என்கிற ஏகத்துவ கொள்கையை சொல்லக்கூடிய இந்த கூட்டம் எந்த சூழலிலே இந்த சமுதாயத்தில் அந்த கொள்கையை முன்வைத்தது என்று சொன்னால், மக்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு முஸ்லிம்களாக இருந்து கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை சொல்லிக் கொண்ட நிலையிலே அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். 30 ஆண்டு காலம் இந்த மக்களுக்கு மத்தியிலே ஏகத்துவத்தை எடுத்துச் சொன்னோம். எடுத்துச் சொன்னதனுடைய விளைவு என்ன என்பதை அல்லாஹ் அடையாளப்படுத்த விரும்பினான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடையாளப்படுத்தி காட்டினான். தௌஹீது தமிழகத்தினுடைய கோட்டையாக மாறி இருக்கிறது என்பதை அல்லாஹ் பிரகடனப்படுத்தி காட்டியிருக்கிறான். மாநாடை முடித்தோம். முடித்த கையோடு அடுத்த பணி நமக்கு இருக்கிறது அல்லவா? அல்லாஹ்வை பற்றி இந்த முஸ்லிம்களுக்கு சரியான முறையிலே எடுத்துச் சொல்ல வேண்டிய விதத்திலே எடுத்துச் சொல்லி இருக்கிறோம். இணை வைப்பிலே மூழ்கியிருந்த முஸ்லிம்களுக்கு மத்தியிலே இணை வைப்பு காரியங்களை எல்லாம் அகற்றி இருக்கிறோம். நம்மால் முடிந்த அளவிற்கு அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய சக்திக்கு ஏற்ப படைத்தவனை பற்றி சொன்னதற்கு பிறகு இறை நம்பிக்கையாளருடைய இன்னொரு பகுதியாக இருக்கக்கூடிய நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இந்த உம்மத்திற்கு இன்னும் அழுத்தமாக எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற இந்த மாநாட்டை நாம் கையில் எடுத்தோம். அந்த மாநாட்டிற்கும் இந்த மாநாட்டிற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். திருச்சியிலே நடைபெற்ற ஷிர்க் ஒழிப்பு மாநாடு என்பது மாநிலம் தழுவிய ஒரு மாநாடு. தமிழகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய கொள்கை சொந்தங்கள் எல்லாம் அணி திரண்ட ஒரு மாநாடு. ஆனால் இப்பொழுது நாம் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மாநாடு இருக்கிறது, இது பார்க்கிறவருடைய கண்களுக்கு மாநாட்டை பார்த்திராதவர்கள் அல்லது இன்றைய காலகட்டத்திலே பெரும் பெரும் அரசியல் கட்சிகள் எல்லாம் நடத்துகின்ற மாநாட்டை பார்க்கக்கூடியவர்கள், அப்படி பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு வியப்பான காட்சியாக தெரியும். என்னடா மாநாடு, இது மாநிலம் தழுவிய மாநாடு இல்லையா? திருவாரூரில் நடைபெறுகிற மாநாடு என்பது வெறும் மாவட்ட மாநாடா? ஒரு மாவட்ட மாநாட்டிற்கு தமிழ்நாடு தௌஹீது ஜமாத்தின் அழைப்பை ஏற்று இத்தனை ஆயிரம் மக்கள் வருவதற்கு தயாராக இருக்கிறார்களா என்று அந்த மக்கள் பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே இந்த ஜமாத்தினுடைய வளர்ச்சி அல்லாஹ்வால் இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் எடுத்து காட்டப்படுகிறது. இந்த மாநாட்டின் மூலமாக எதை நாம் மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டோமோ அதை அல்லாஹ்வுடைய அருளால் ஒவ்வொரு பகுதிகளிலும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு முஸ்லிம் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று நம்பிவிட்டால் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்ற வேண்டும். அவர்கள்தான் ரசூல், அவர்கள்தான் அல்லாஹ்வால் தேர்வு செய்யப்பட்டவர்கள். இதை நீங்கள் முன்மொழிந்த நிலையிலே, இதை நீங்கள் நம்பிய நிலையிலே இதற்கு மாற்றமாக நீங்கள் எப்படி நடக்க முடியும் என்பதை முஸ்லிம்களாக இருந்து கொண்டு இறை தூதரை புறக்கணித்து வாழ்கின்ற மக்களுக்கு ஒவ்வொரு பகுதிகளிலும் அல்லாஹ்வுடைய அருளால் நம்முடைய கொள்கை சொந்தங்கள் கொண்டு போய் சேர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். சேர்ப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே எல்லா மாவட்டங்களிலும்
அந்த பிரச்சாரத்திற்கென்று ஒரு காலகட்டத்தை நிர்ணயம் செய்து அதனுடைய இறுதியிலே மாநாட்டை நடத்துங்கள், மக்களுக்கு தெளிவுபடுத்துங்கள். தெளிவுபடுத்துவதற்கு தான் இந்த மாநாடு. நான் எதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் என்று சொன்னால், இந்த கொள்கையை, குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடிய கொள்கையை சொல்லி அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும், அவனுக்கு எதையும் இணை கற்பிக்க கூடாது என்று சொல்லி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் பின்பற்ற வேண்டும் என்கிற இந்த சத்திய கொள்கையை மக்களுக்கு நாங்கள் எடுத்துச் சொல்லி, அதனால் சமுதாயம் அடைந்திருக்கக்கூடிய நன்மைகளை உங்களுக்கு நான் எடுத்துச் சொல்ல ஆசைப்படுகிறேன். தெரியணும், மக்களுக்கு தெரியணும். சாதாரண உழைப்பா? நம்முடைய கொள்கை சொந்தங்கள் எல்லாம் இந்த கொள்கையை சொல்வதற்காக, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற இந்த கொள்கையை மக்களுக்கு மத்தியிலே கொண்டு போய் சேர்ப்பிப்பதற்காக எத்தனை விதமான எதிர்ப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஊர் நீக்கம் என்ன, நம்முடைய கொள்கை சொந்தங்களை அந்த பகுதியிலே புறக்கணிப்பது என்ன, திருமணத்தை பதிவு செய்ய மாட்டோம், இறந்து போனால் அடக்கம் செய்ய மாட்டோம். சிந்தித்து பாருங்கள், எவரும் இது மாதிரியான ஒரு வன்கொடுமையை சந்தித்திருக்க மாட்டார்கள். தலித் சமூகத்தில் கூட அவர்களுடைய சடலங்களை கொண்டு செல்வதற்கு பாதைகளில் தான் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. உயர் சாதி வகுப்பினர் அவர்கள் வசிக்கக்கூடிய பகுதியிலே தாழ்த்தப்பட்ட மக்கள் கொண்டு செல்லக்கூடாது, அவருடைய சடலங்கள் கொண்டு செல்லக்கூடாது என்பதாகத்தான் வன்கொடுமைகள் எல்லாம் அரங்கேறிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே சமத்துவத்திற்கு வித்திட்ட இந்த சத்திய இஸ்லாமிய மார்க்கத்திலே தௌஹீது ஜமாத்துக்காரனுடைய சடலத்தை அடக்கம் செய்ய மாட்டேன். அன்பார்ந்த என் அருமை சமுதாய மக்களை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஒரு இறப்பு ஏற்பட்டு அந்த இறப்பினுடைய துக்கம் என்பது அது அவர்களுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். நாம் நேசித்த ஒரு உயிர் பிரிந்து விட்டது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய இழப்பு, எவ்வளவு பெரிய பாதிப்பு. அந்த குடும்பத்தார் எவ்வளவு பெரிய கவலையிலே மூழ்கி இருப்பார்கள். மூழ்கி இருக்கக்கூடிய அவர்களுக்கு இன்னும் கவலைகளை அதிகப்படுத்துகிறார்கள். அடக்கம் செய்ய இடம் தர மாட்டோம், எங்கேயாவது கொண்டு போயிட்டு நீ கழுகுகளுக்கும் காக்காக்களுக்கும் நீங்கள் போடுங்கள் என்கிற ரீதியிலே ஒரு முஸ்லிமுடைய பேச்சு இருக்கிறது என்று சொன்னால், சாதாரண எதிர்ப்புகளுக்கு மத்தியிலே இந்த சத்திய மார்க்கம் வளர்ந்து விடவில்லை. பல்வேறு விதமான அடக்குமுறைகள், வழிபாட்டு உரிமைகள் பறிக்கப்பட்டது. பள்ளிவாசலிலே ஒரு காலத்திலே நாம் தொழுகைக்கு சென்ற பொழுது தொழுகையிலே நாம் தடுக்கப்பட்டோம். நபிகள் நாயகத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கு பள்ளிவாசலில் அனுமதி இல்லை என்று புறக்கணிக்கப்பட்டோம். அந்த நேரத்தில் எவ்வளவு பெரிய மன உளைச்சல். அந்த பகுதியிலே பிறந்து வளர்ந்து வாழ்ந்து அந்த பள்ளிவாசலோடு இணைந்து வாழ்ந்த நம் மக்களுக்கு பள்ளிவாசலை விட்டு தடுத்ததும், பள்ளிவாசலிலே வைத்து நைய புடைத்ததும் எத்தகைய பெரிய இழப்புகளை நாம் சந்தித்திருக்கிறோம். அல்லாஹ் எவ்வளவு பெரிய உதவியை நமக்கு செய்திருக்கிறான் என்று சொன்னால், அவர்கள் பள்ளிவாசலிலே தடுத்து பார்த்தார்கள். இத்தோடு இந்த கொள்கை ஒன்றுமில்லாமல் போய்விடும் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். இந்த கொள்கையை சொல்லக்கூடியவனை அடக்குமுறை செய்துவிட்டோம் என்று சொன்னால் ஊரை காலி பண்ணிட்டு போயிடுவான் நினைச்சான். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த ஊரை விட்டு அவர்கள் விரட்டி அடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களோ அந்த ஊர்களில், ஒவ்வொரு ஊர்களிலும் அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்துச் சொல்வதற்கு, சத்தியத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய பள்ளிவாசல்களை அல்லாஹ் உருவாக்கி தந்திருக்கிறான். இவன் தடுக்க 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 அல்லாஹ் வளர்த்துக் கொண்டே செல்லுகிறான். சாதாரண எதிர்ப்புகள் அல்ல. அப்படி எதிர்க்கப்படுவதற்கு நாம் செய்த பாவம் என்ன? எல்லா வகையிலும் பிரச்சாரமா செய்யக்கூடாது. இந்து முன்னணிக்காரன் கூட்டம் போடுறான்டா, அவன் போட்டுட்டு போட்டும். அவன் இறை தூதரை இழிவுபடுத்துவான்டா, அது பற்றிய பிரச்சனை இல்ல. திருக்குரானை பற்றியும் இறை தூதரை பற்றியும் இறை தூதரின் குடும்பத்தாரை பற்றி பேசினால் அது எங்களை பாதிக்காது. ஆனா நீ அல்லாஹ்வை மட்டும் வணங்குன்னு சொல்ற, அது எங்களை பாதிக்குது. நபிகள் நாயகத்தை பின்பற்ற சொல்ற, அது எங்களை பாதிக்குது என்று சொல்லி ஒரு முஸ்லிம் நம்மை எதிர்க்கிறான் என்று சொன்னால் அவன் யார்? நாளை மறுமை நாளிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்ன இந்த ஏகத்துவ கூட்டத்திற்கு எதிராக நின்றவனுக்கு நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய பரிசு என்ன? அப்ப என்ன? எதிர்ப்போம், எதிர்த்துக் கொண்டே இருப்போம் என்று இவர்கள் வெறி கொண்டு செயல்படுகிறார்களே. எல்லா இயக்கங்களும் கங்கணம் கட்டிக்கொண்டு
இந்த கொள்கை கூட்டத்தை எப்படியாவது நசிக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்களே, அப்படி துடிக்கக்கூடியவர்களுக்கு, அந்த அளவிற்கு அவர்கள் எதிர்ப்பை காட்டக்கூடியவர்களுக்கு நாம் கேட்கிறோம், நாம் செய்திருக்கக்கூடிய பாவம் என்ன? மக்களுக்கு விளக்க ஆசைப்படுகிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னால் எதிர்ப்பீர்களா? அப்படி எதிர்க்கக்கூடிய நேரத்தில் பொதுவான மக்களுடைய பார்வை எப்படி தெரியுமா இருக்கும்? இவர்கள் ஏதோ ஒன்று சொல்லக்கூடாத ஒன்றை சொல்லிவிட்டார்கள், செய்யக்கூடாத ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள், இம்மார்க்கத்திற்கு எதிராக மிகப்பெரிய அளவிலே இவர்கள் ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறார்கள். இதன் காரணமாகத்தானே நம்ம பள்ளி முத்தவள்ளி எதிர்க்கிறார், நம்முடைய பேஷிமாம் எதிர்க்கிறார். அப்படிப்பட்ட சாமானிய மக்களை, அப்பாவி பொதுமக்களை, பொதுவான முஸ்லிம் மக்களை ஏமாற்றுவதற்கு இவர்கள் வைத்திருக்கக்கூடிய தந்திரம் தான். இவர்கள் ஹதீஸ் மறுப்பாளர்கள், அவுலியாக்களை திட்டக்கூடியவர்கள், நபிமார்களை இழிவுபடுத்தக்கூடியவர்கள், சஹாபாக்களை இழிவுபடுத்தக்கூடியவர்கள், யூத கைகூலிகள். இதெல்லாம் ஏன் நம்மை பார்த்து சொல்றான்? அவன் அப்படி சொல்லுகிறான் என்று சொன்னால் மக்களுக்கு மத்தியிலே நம் மீது வெறுப்பு வர வேண்டும், நம்மை ஒழிக்க வேண்டும். அதற்கு அவர்கள் தேவைப்படுகிறார்கள். பொதுமக்களுடைய உதவி அவர்களுக்கு தேவை. என்ன சொன்னா பொதுமக்களுக்கு கோபம் வரும்? ஓ, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கட்டிய பள்ளிவாசல் இடிக்க சொல்லிட்டானா, அப்ப நான் பொறுத்துக்க மாட்டேன், அப்படின்னா இந்த தௌஹீதுக்காரனை ஊருக்குள்ள விட மாட்டேன். அப்படித்தானே மூளைச்சலவை செய்யப்படுகிறார்கள் பொதுமக்கள். ஆனால் உண்மை நிலையை தௌஹீது ஜமாத் கடந்த 30 ஆண்டு காலமாக இந்த தூதரை பின்பற்றக்கூடிய இந்த கூட்டம் இந்த சமுதாயத்திலே ஏற்படுத்தியிருக்கக்கூடிய மாற்றத்தை ஒரு பக்கம் நீங்கள் திரும்பி பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த கூட்டமாடா எதிர்க்கப்பட வேண்டிய கூட்டம், இதுவாடா விரட்டி அடிக்கப்பட வேண்டிய கூட்டம் என்று ஒவ்வொரு முஸ்லிம்களும் எங்களை எதிர்க்கக்கூடியவர்களாக இருந்தால் கூட அவர்களுக்கு துளியாவது இறைவனை பற்றி அச்சம் இருக்கும் என்று சொன்னால் அவர்கள் ஒரு கணம் சிந்தித்து விடுவார்கள். அல்லாஹ்வுடைய அருளால் எவ்வளவு பெரிய மாற்றங்கள் இந்த சமுதாயத்தில் ஏற்பட்டு இருக்கிறது, சிந்தித்து பாருங்கள். எப்படிப்பட்ட நிலை ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது. இந்த தூதரை மட்டும் பின்பற்றுங்கள் என்கிற கொள்கை உரத்த சப்தத்தில் சொல்லுவதற்கு முன்பு இந்த சமுதாயத்துடைய நிலைமை என்ன? கபறுகளிலே போய் முட்டிக் கொண்டிருந்த சமுதாயம், இறந்து போனவர்களை அடக்கம் செய்துவிட்டு அவுலியாக்கள் என்கிற பெயரிலே தர்காக்களை கட்டிவிட்டு அங்கு நடைபெறுகிற ஊர்வலத்திலே பங்கு பெறுவதுதான் முஸ்லிமுடைய தலையாய கடமை என்று நம்பி வாழ்ந்த சமுதாயம். அந்த அளவிற்கு அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அறிவை அடமானம் வைக்கின்ற மக்களாக இருந்தோமே, படைத்தவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய மக்களாக இருந்தோமே, இறந்து போனவர்கள் ஒரு காலத்திலும் செவியேற்க மாட்டார்கள் குர்ஆன் வசனங்களை தூக்கி எறிந்த மக்களாக இருந்தோமே. இன்னைக்கு பாருங்கள், எங்களை எதிர்க்கக்கூடிய மக்களை நீங்கள் திரும்பி பாருங்கள். இந்த கூட்டம் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காத கூட்டம். இந்த கூட்டம் அல்லாஹ்வுடைய தூதரை மாத்திரம் பின்பற்றக்கூடிய கூட்டம். எத்தகைய ஒரு பெரிய மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். ஒரு காலத்திலும் சமாதியில போய் மண்டியிட மாட்டார்கள், பெற்ற தாய் தந்தை கால்களில் விழமாட்டார்கள். எவனாவது ஒருவன் மார்க்கத்தின் பெயரை சொல்லி தனக்கு இறைவனிடமிருந்து ஏதோ சக்தி பெற்றிருக்கிறான் என்று சொல்லி, மகான் என்று சொல்லி, பீர் என்று சொல்லி, சடை பக்கிரி என்று சொல்லி தன்னை புனிதர் என்று இந்த சமுதாயத்திலே வந்து நிற்பானே, ஆனால் அவனை அடையாளம் கண்டு ஓட ஓட விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் உருவாக்கி தந்திருக்கிறான். இது சாதாரண ஒரு மாற்றமா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இதற்கு தானே பாடுபட்டார்கள். ஒவ்வொரு நபிமார்களும் இந்த சமுதாயத்திற்கு இறை தூதராக தேர்வு செய்யப்பட்டதற்கு அதுதானே அடிப்படை காரணம். அல்லாஹ் நிகழ்த்தி காட்டியிருக்கிறானே, எத்தனை மூடத்தனமான காரியங்கள். நினைத்து பாருங்கள், பிள்ளை இல்லையா அவுலியாக்கிட்ட போயிருவாங்க, குடும்பத்தில் கஷ்டமா அசர்த்திட்ட போயிருவாங்க. அசர்த்திட்ட போறதும், மகான்களிடம் செல்வதும், வலிமார்கள் அவுலியாக்கள் என்கிற பெயரிலே உலா வரக்கூடியவரிடம் செல்வதும், இறந்து போன சமாதிகளுக்கு செல்வதும் தான் தங்களுக்கு உதவி செய்யும் என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள். தங்களுடைய எல்லா நல்லது கெட்டதுகளையும் அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று நம்பியிருந்தார்கள். தட்டு தாயத்தை எப்படி நம்பினா ஒரு முஸ்லிம்? நம்புவதற்கு இந்த மார்க்கத்திலே இடம் இருக்கிறதா? எந்த ஒரு நன்மையாக இருந்தாலும் எந்த ஒரு தீமையாக இருந்தாலும் படைத்தவன் தான் அதற்கு தீர்மானிக்கிறான் என்கிற நம்பிக்கையில் இருக்கக்கூடியவர், தனக்கு துன்பம் ஏற்படுகிற பொழுது, தனக்கு நோய் ஏற்படுகின்ற பொழுது, தனக்கு வறுமை ஏற்படுகின்ற பொழுது
ஒரு கயிறை கட்டிக்கிட்டா போயிருன்றானே, ஒரு தகடு எடுத்து மாட்டிட்டா சரியா போயிருன்றானே, தட்டுல எழுதி வச்சுட்டா சரியா போகும் நம்புறானே. வியாபாரத்திலே பரக்கத்து ஏற்பட வேண்டுமா, அதற்கு வழிமுறைகள் இருக்கு என்று நம்புறானே. மூடத்தனமான நம்பிக்கைகள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், குல்லை யுஸீபனா இல்லாம கதபல்லாஹு லனா, ஒருபோதும் அல்லாஹ் விதைத்ததை தவிர வேறொன்றும் எங்களை அணுகாது என்று நீங்கள் கூறுவீராக. நபிக்கு அல்லாஹ் சொல்றான், எந்த நன்மையாக இருந்தாலும் எந்த தீமையாக இருந்தாலும் அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஏற்படுது. இத்தனை மூடத்தனமான காரியங்கள். மந்திரிச்சு கொடுப்பாங்க ஒரு தண்ணியில, பள்ளிவாசலுக்கு கொண்டு போயிட்டு ஒரு பாட்டில் தண்ணியில அசர்த்து மந்திரிச்சு கொடுத்துட்டாருன்னா அப்படியே மூடிய போட்டு பொத்தி கொண்டு வருவோம். வீட்டோட வாசல்ல தெளிப்பாங்க. பிள்ளைகளுக்கு உடல்நலம் சரியில்லை என்று சொன்னால் மேனியில தடவி விடுவார்கள். அதற்கு சக்தி இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது என்று சொல்லி ஏகனை நம்புகிற ஒரு சமுதாயம் எப்படி நம்ப வேண்டுமோ அதற்கு நேர் எதிர்மறையான காரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தது. பேய் என்றும் பிசாசு என்றும் பில்லி என்றும் சூனியம் என்றும். நான் கேட்கிறேன், 30 ஆண்டுகளுக்கு முன்பு இது போன்ற மூடத்தனமான காரியங்களுக்கு எதிராக உண்மையான மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொன்ன ஆலிம்சாக்கள் எத்தனை பேரு? மார்க்கத்தை படித்தவர்கள் மீது அல்லாஹ் கடமையாக சுமத்தி இருக்கிறானா இல்லையா? உண்மையை சொன்னீர்களா? மக்களை மூடத்தனமான காரியத்தில் இருந்து வென்றெடுத்தீர்களா? அல்லாஹுக்கு மட்டும் சுஜூது செய்ய வேண்டிய சமுதாயம் இறந்து போன கபறுகளுக்கும் உயிரோடு இருக்கக்கூடிய சில கலிசரைகளுக்கும் சஜிதா செய்கின்ற பொழுது தடுத்தீர்களா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஜமாத் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதை உள்ளதை உள்ளபடி எடுத்து சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறானே, ஃபஸ்தாஉ பிமா துஉமர் வஅரில் அனில் முஷ்ரிகீன். உமக்கு கட்டளையிடப்பட்டதை தயவு தாட்சியமின்றி எடுத்துச் சொல்வீராக, இணை கற்பிக்கக்கூடிய மக்களை அலட்சியப்படுத்துவீராக என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறானே. அதன்படி இந்த மார்க்கத்தை நாம் எடுத்துச் சொல்லி சமூகத்திலே மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறோமே. அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையால இது இருந்ததா 30 ஆண்டுகளுக்கு முன்பு? ஏகனை மட்டும் பற்றி பிடிக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை உங்களால் காட்ட முடியுமா? மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையால் ஏற்பட்ட மாற்றம். இஸ்லாத்தை எடுத்து சொல்வது நம் மீது அல்லாஹ் கடமையாக சுமத்தி இருக்கிறான். அல்லாஹ் திருக்குர்ஆன்ல ஏராளமான வசனங்களை சொல்றான். அல்லாஹ்வை நோக்கி மக்களை அழைத்து நல்லறம் செய்து நான் முஸ்லீம் என்று சொல்லியவனை விட அழகிய சொல்லுக்கு உரியவன் யார் என்று அல்லாஹ் திருக்குர்ஆன்ல கேட்கிறான். ஒரு முஸ்லிம் தன்னை வெறும் முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்வதிலே தன் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய கடமைகளை விளங்காமல் முஸ்லிம் என்று சொல்வதில் பயன் கிடையாது. ஒரு முஸ்லிமுடைய மிக முக்கியமான அடையாளம், அல்லாஹ் சொல்லக்கூடிய அடையாளம், அவர் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நோக்கி மக்களை அழைப்பார். உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇலத்தில் ஹஸனா. விவேகத்துடனும் அழகிய அறிவுரை கொண்டும் அல்லாஹ்வுடைய பாதை நோக்கி அழையுங்கள். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அழைப்பு பணியையும் ஒரு முஸ்லிமையும் பிரிக்க முடியாது. 7 வருஷம் படிச்சிருக்கிற எனக்கு தான் அது, நான் மட்டும்தான் செய்யணும், இது இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்டது கிடையாது. அப்படித்தான் ஒரு காலகட்டம் இருந்தது. ஆலிம் சக்கல் தான் மார்க்கத்தை சொல்லணும், மக்களுக்கு அந்த கடமை இல்ல. இவர் தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிம்பரை தன்னுடைய சுயநலத்திற்காக மார்க்கத்தை வளைத்தும் உண்மையை மறைத்தும் மக்களை ஏமாற்றி பொய்யானவற்றை மார்க்கம் என்கிற பெயரிலே மக்களுக்கு சொல்லி மக்களை எல்லாம் வழிகெடுத்தார்கள் உலமாக்கள். அதனுடைய விளைவுதான் சமுதாயத்திலே வழிகேடுகள் நிறைந்து மலிந்து போனன. அப்ப இந்த குர்ஆனுடைய வசனங்களை எடுத்து மக்களுக்கு சொல்றோம், அழைப்பு பணி செய்ய வேண்டும், அது தலையாய கடமை என்று மக்களுக்கு உணர்த்துகிறோம். இன்னைக்கு என்ன நிலைமை ஏற்பட்டிருக்கு சமுதாயத்தில்? இதே மாநாடு, திருவாரூர் மாநாடு உங்களுக்கு பறைசாற்றுகிறது. பெரும் பெரும் ஆலிம்சாக்கள் 7 வருடம் படித்திருக்கக்கூடிய மௌலானா, மௌலவி, ஷேக், கலிஃபா, கிப்லா என்னென்ன பேரில் அவர்கள் தங்களை பெருமை அடித்துக் கொண்டும் புகழ்ந்து கொண்டும் நாங்கள் தான் மார்க்கத்தை சொல்வதற்கு நபியினுடைய வாரிசுகள் என்று சொல்லி அப்பட்டமாக இறை தூதருக்கு மாற்றமாக நடந்து மார்க்கத்தை சொல்வதற்கு தங்களை குத்தகைக்காரர்களாக எடுத்து காட்டினார்களோ, நீரெல்லாம் இந்த பொய்யான மார்க்கத்தை சொன்ன நீ அத்தனை பேரும் என் சிறு பிள்ளைகள் என்று மார்க்கத்தை எடுத்து சொல்லியது, அதற்கு நீ வெற்றி தலை குடிய வேண்டும். தொழுகையை பற்றி அந்த பிள்ளை எடுத்து சொல்லுது,
உறவினர்களோடு எப்படி உறவு பேண வேண்டும் என்று எடுத்துச் சொல்லுது. பேசுகின்ற ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானே. எல்லா மக்களும் இன்னைக்கு மார்க்கத்தை சொல்லுகிற மக்களாக இருக்கிறோமே. இவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் இந்த சமுதாயத்தில் ஏற்பட்டு இருக்கிறது. அது மட்டுமா, மார்க்கத்தை மக்களுக்கு சொல்லுகின்ற பொழுது, மாநாடுகளின் வழியிலே சொல்லுகிற பொழுது, நம்முடைய வாழ்க்கையில இஸ்லாத்தை கடைபிடித்து இறை தூதருடைய அந்த முன்மாதிரியை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கின்ற பொழுது கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை நோக்கி மக்கள் வருகிறார்கள். இறை தூதர் அவருடைய காலத்திலே தூய இஸ்லாத்தை எடுத்துச் சொன்ன பொழுது கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை நோக்கி மக்கள் வந்தார்கள் என்று வரலாற்றிலே பார்த்திருக்கிறோம். நம்மால் இறை தூதருடைய இலக்கை நம்மால் எட்ட முடியாது. அவர்களுடைய கால் தூசுக்கு நாம் பெற மாட்டோம். ஆனால் அவர்கள் விட்டு சென்ற அதே சத்திய மார்க்கத்தை எந்தவித சமரசமும் இல்லாமல் எடுத்துச் சொல்லும் பணியிலே ஈடுபடுகிற பொழுது மக்கள் கூட்டம் கூட்டமாக வருகிறார்கள். நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறோம், எங்களுக்கு இஸ்லாத்தை கற்றுக் கொடுங்கள். அப்படியா? இஸ்லாத்தை நீங்கள் அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறீர்களா? வாருங்கள். என்ன கிடையாது, பொய் இல்ல, பித்தலாட்டம் இல்ல, அற்புத பெருவிழாக்கள் கிடையாது. குருடனுக்கு கண்ணு வரும், செவிடனுக்கு காது வரும், ஊனா நடப்பா. இந்த மார்க்கத்தில் பொய் கிடையாது. உண்மையை சொல்லுகிறோம். இந்த மார்க்கத்தை ஏற்கின்ற பொழுது அந்த ஏற்கக்கூடிய மக்கள் பல்வேறு சோதனைகளுக்கு உட்படுகிறார்கள். அப்படியும் வருகிறார்கள் இஸ்லாத்தை நோக்கி. கர்வாப்சி கிடையாது. காசு கொடுத்து ஆளை பிடிக்கக்கூடிய தாய் மதத்துக்கு திரும்புக என்கிற அயோக்கியத்தனம் இந்த மார்க்கத்தில் கிடையாது. உண்மையான மார்க்கத்தை சொல்லுகிற பொழுது, பரிசுத்த இறைவனை பற்றி எடுத்து சொல்லுகிற பொழுது, அந்த இறைவனுடைய பார்வையில் அத்தனை பேரும் சமம் என்று சொல்லுகிற பொழுது, வழிபாட்டு முறைகளை பார்க்கின்ற பொழுது, ஹஜ்ஜிலே மக்கள் குழுமக்கூடிய நேரத்திலே ஒரு அல்லாஹ் அக்பர் என்கிற அந்த தக்பீருக்கு அத்தனை பேரும் சுஜூதிலே விழுகிற பொழுது இந்த மார்க்கத்திற்கு நிகரான ஒரு மார்க்கம் கிடையாது. அந்த உண்மையை புரிந்து கொண்டு இஸ்லாத்தை நோக்கி வருகிறார்கள். இந்த நேரத்திலே நீங்கள் கவனிக்க வேண்டும், இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லுகிற பணியை செய்கிறோம். இது நம் மீது சுமத்தப்பட்ட கடமை. அதன்பால் மக்கள் இந்த மார்க்கத்தை விளங்கி இஸ்லாத்தை நோக்கி வருகிறார்கள். அது அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஹிதாயத்து. இதுல 30 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள நிலையையும் 30 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த தூய தௌஹீதை எடுத்துச் சொன்ன பிறகும் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றத்தை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்றைய காலகட்டத்தில் ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்பதற்கு பள்ளிவாசலை நோக்கி சென்று ஆலிம் சாவை போய் பார்க்க முடியுமா? அவரெல்லாம் உள்ள விட்டுறாத. ஏன்? காஃபிர் இஸ்லாத்தை ஏற்கல, அவன் எப்படி பள்ளிவாசலுக்குள்ள வர முடியும்? தடித்தீர்களா இல்லையா? அவர்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொன்னீர்களா? உங்களை நோக்கி ஒருவர் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி பாத்திலில் இருக்கக்கூடிய உன்னை நோக்கி வருகின்ற பொழுது நீ அவனுக்கு களிமா சொல்லி கொடுத்திருக்கியா? பயப்படுவாங்க, போலீஸ் தூக்கிட்டு போயிருவான்ல, மதமாற்றம் கேஸ் போட்டுருவான்ல. கோழைகளா, உங்களை எல்லாம் நீங்கள் முஸ்லிம் என்று சொல்லிக் கொண்டு நாங்கள் எல்லாம் முர்ததாகி போய் முர்ததாகி விட்டோம் என்று சொல்லி வாய் கூசாமல் பேசுகிறீர்களே. ஒருவன் இஸ்லாத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கு வந்தால் இஸ்லாத்தை சொல்ல மாட்ட. சரி, குரானை படிச்சுக்க, உனக்கு சொல்வதற்கு தெம்பு இல்ல, திராணி இல்ல, முதுகெலும்பு இல்ல, இதான் குரான், நீ படிப்பா. குரானை படித்து இந்த வேதத்தில் உள்ள செய்திகளை புரிந்து உனக்கு அதில் நம்பிக்கை வந்த பிறகு என்கிட்ட வா என்று ரகசிய ஒப்பந்தமாவது செஞ்சிருக்கியா? நான் கேட்கிறேன், பள்ளிவாசல் ஆலிம்சாக்கிட்ட கேட்கிறேன், முத்தவள்ளி கிட்ட கேட்கிறேன், என்னை தடுப்பதற்கு மட்டும், என் கொள்கை சொந்தங்களை எதிர்ப்பதற்கு மட்டும் கங்கணம் கட்டி கொண்டு வருகிறீர்களே, இவர்களுக்கு இஸ்லாத்தை சொல்வதற்கு வரிந்து கட்டி வந்தவர்கள் எத்தனை பேர்? பயந்து நடுங்கினீங்களே. இன்று பாருங்கள், இந்த ஜமாத்தினுடைய ஏகத்துவ பிரச்சாரத்தின் வாயிலாக அலை அலையா இஸ்லாத்தை நோக்கி என்று அறிவிப்பு செய்கின்ற அளவிற்கு சத்திய மார்க்கம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. காட்டுடா, 30 வருஷத்துக்கு முன்னாடி உன் ஹிஸ்டரி எடுத்து காட்டுறா பார்க்கலாம். யார பார்த்து முர்தத்துன்னு சொல்ற? யார பார்த்து குஃப்ரியத்துன்னு சொல்ற? இப்படி இஸ்லாத்துக்கு வரக்கூடியவர்களுக்கு குர்ஆனை கொடுக்க மாட்டாங்க. காஃபிர் குர்ஆனை தொடக்கூடாதுல்ல, அவருக்கு உலூஹ் இல்லல, அவர் இஸ்லாத்தை ஏற்கல, குர்ஆனை கொடுக்க மாட்டாங்க. நமக்கு சட்டம் சொன்னாங்கல்ல, உலூஹ் இல்லாம குர்ஆன் தொடக்கூடாதுன்னு. ஏன் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கொடுத்த மாதிரி கட்டளைகளை, குர்ஆனுடைய வசனங்களை அல்லாஹ் புத்தகமாவா கொடுத்தா? ஒரு புத்தகத்தோடு வந்த தூதரா? 23 ஆண்டு காலம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பார்த்து பார்த்து அந்த தூதருக்கு இறக்கிய வசனங்கள் ஓசை வடிவத்தில், அதை உன்னால எடுத்து காட்ட முடியாது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அதைத்தான் சொல்ல முடியும். குர்ஆனை வார்த்தையாக சொல்லலாம், வாசிப்பதற்கு தொடக்கூடாது,
தூய்மை இல்லாதவர்கள் தொடக்கூடாது, மாதவிடாய் காலத்தில் தொடக்கூடாது என்று சொல்லி அக்கிரமமாக இந்த தூதர் காட்டிய வழிமுறைக்கு மாற்றமாக நீ சட்டத்தை சொல்லக்கூடியவன் ஒரு முஸ்லிம் அல்லாத என் சகோதரனுக்கு குர்ஆனை கொடுப்பியா? நாங்கள் கொடுத்தோம். சகோதரர் பிஜே அல்லாஹ்வுடைய அருளால் அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்யட்டும். சாதாரண புரட்சி அல்ல, திருக்குர்ஆன் என்பது தமிழகத்திலே தமிழக மக்களுக்கு மத்தியிலே ஒரு மாபெரும் புரட்சியாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எத்தனை லட்சம் என்று எங்களுக்கு கணக்கு தெரியலங்க. அல்லாஹ்வுடைய அருளால் குர்ஆன் அச்சடிக்கப்படுகிறது, அவங்களும் அச்சடிக்கிறாங்க. நீ வாசிக்க நீ அடிக்கிற கூட குர்ஆன் வாசிக்கிற நடையில இல்ல, புரியக்கூடிய நடையில இல்ல. ஒரு முஸ்லிம் அல்லாத ஆள் படிச்சாருன்னா அவருக்கு கொஞ்சம் இஸ்லாமிய தெளிவு இருக்கும் பாருங்க, அந்த தெளிவு கூட ஒண்ணும் இல்லாம போயிரும். அது படிக்க முடியாது. கிறிஸ்தவர்கள் வைத்திருக்கக்கூடிய பைபிளை படித்தீர்கள் என்று சொன்னால் அது வேத பாஷை ஒருத்தருக்கும் புரியாது. அது மாதிரி இவருடைய ஒரு மொழிபெயர்ப்பு எல்லா மக்களுக்கும் புரிய வேண்டும். புரிஞ்சிடக்கூடாது. புரிஞ்சுட்டா நீங்க விவரமான ஆளாயிருவீங்க. நீ விவரம் கெட்டவனாக இருக்கிற வரைக்கும் தான் என் வயிற்ற வளர்க்க முடியும். திட்டம் போட்டு நீ வேலை பார்த்தல. எளிய நடை குர்ஆன் எடுத்து வாசிக்கின்ற பொழுது இது வேதம் என்பதற்கு என்ன சான்று? வாசிச்சுட்டு வா. கதவை தட்டிட்டு உள்ளே நுழைகிற பொழுது இந்த திருக்குர்ஆனை பற்றி நீ அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை அறிந்து கொண்ட பிறகு ஒரு முஸ்லிம் அல்லாத என் சகோதரருடைய உள்ளத்தில் ஒரு விதமான கலக்கம் ஏற்படுகிறது. இது மனித சொல் மாதிரி தெரியலையே. அடுத்தடுத்து வாசிக்கின்ற பொழுது அல்லாஹ் ஒரு பிரளயத்தை ஏற்படுத்துறான், அந்த உள்ளங்களிலே மாறுதலை ஏற்படுத்துறான். இந்த மாற்றத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி தருகிறானே, கண்கூடாக நாங்கள் பார்க்கிறோமே. அது மட்டுமா, என் அன்பு சகோதரர்களுக்கு, இந்த கிறிஸ்துவ சகோதரர்களுக்கு குர்ஆன் கொடுப்பது மட்டுமா? இஸ்லாத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், எங்களுக்கு கற்றுத்தாருங்கள். நானா படிச்சு நானே வாசிச்சு எப்படி முடியும்? எங்களுக்கு போதனை வேண்டுமே, எங்களுக்கு அறிவுரை வேண்டுமே. வாருங்கள் என் அருமை சமுதாய மக்களே, நீ எப்ப ஏக இறைவனை ஏற்றுக்கொண்டாயோ நீ எங்களோடு ஒருவன் தான். உங்களை நாங்கள் பாகுபாடு படுத்த மாட்டோம். நீ இப்பதான் புதுசா வந்திருக்கிற, நாங்கள் எல்லாம் பரம்பரை முஸ்லிம். காலரை தூக்க மாட்டோம். காலரை தூக்கக்கூடியவன் முஸ்லிமாக இருக்க மாட்டான். இப்படி எங்களுடைய உயிரை விட மேலான தூதர் எங்களுக்கு வழிகாட்டவில்லை என்று எடுத்து சொல்லி அரவணைத்தது மட்டுமல்லாமல் அவர்கள் இஸ்லாத்தை அறிந்து கொள்வதற்கான பயிற்சி வகுப்புகளை நடத்தக்கூடிய ஒரு ஜமாத் இன்னைக்கு கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை அறிந்து கொள்கிறார்கள், அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கைக்குள்ளே வருகிறார்கள். இறை தூதரின்படி நடங்கள் என்று மக்களுக்கு மத்தியிலே சொன்னதனுடைய மாற்றத்தை, அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய விளைவுகளை நீங்கள் கவனிக்க வேண்டும். இஸ்லாமிய மார்க்கம், அல்லாஹ்வுடைய மார்க்கம், பெண்களை அதிகம் அதிகம் கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு மார்க்கம். இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் 33% எங்களுக்கு ஒதுக்கீடு கொடு என்று சொல்லி நாகரிகம் வளர்ந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில், கல்வி வளர்ந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் போராட்டம் ஓய்ந்தபாடு இல்ல. பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை ஓய்ந்தபாடு இல்ல. பெண்களுக்கு எதிரான அடக்குமுறைகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். எங்க பார்த்தாலும் பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள், சூறையாடப்படுகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள். திருமணம் முடிச்சுட்டா மாமியார் காலி பண்றா, திருமணம் முடிக்கலனா எவனாவது ஒருத்தன் தூக்கிட்டு போய் காலி பண்றான். நடக்குதா இல்லையா பெண்களுக்கு எதிரான கொடுமைகள்? ஆனா இஸ்லாம் எப்படி பார்க்கிறது என்று சொன்னால் பெண்களை மிகவும் கண்ணியப்படுத்துகிறது. ஒருவர், ஒரு சிந்தனையாளர், நான் சவால் விடுகிறேன், வேற ஆராய்ச்சியில நீ பண்ண தேவையில்லை. இந்த குர்ஆன் இறைவேதமா, அங்கிருந்து நபிகள் நாயகத்திற்கு இறங்கி இருக்குமா, அந்த ஆராய்ச்சியெல்லாம் கூட தேவையில்லை. பெண்கள் குறித்து இஸ்லாம் பெண்களை எப்படி பார்க்கிறது என்பதாக பல்வேறு விதமான அவதூறுகள் இஸ்லாம் குறித்து சொல்லப்படுகிறது. தலா தலா தலாக்கு விட்டுட்டு ஓடிடுவான் புருஷங்காரன். வெளிநாட்டில் இருந்துட்டு எஸ்எம்எஸ் அனுப்பி விட்டுட்டு போயிடுவான். பெண்களுக்கு எந்த விதமான உரிமையும் இல்ல. அந்த அம்மாக்கள் அப்படியே போர்வையை போத்தி ஒண்ணுமில்லாம ஆக்கிடுறாங்க, புர்காவை போத்தி என்று பல்வேறு விதமாக பெண்களுக்கு இஸ்லாம் எந்த விதமான உரிமையும் கொடுக்கவில்லை என்பது போல பேசிக் கொள்வார்கள். அது போன்ற பேச்சு எதனால் ஏற்பட்டது என்று சொன்னால், இந்த இஸ்லாத்துடைய உண்மைக்கு மாற்றமாக கடைபிடித்த சுன்னத்து ஜமாத் என்கிற பெயரிலே உலா வருகின்ற போலி சுன்னத்து ஜமாத்துகள், தௌஹீது ஜமாத்தை எதிர்க்கக்கூடிய அயோக்கியர்கள், அவர்கள் நடைமுறையில் அது போன்ற சில செயல்முறைகளை வைத்திருந்தார்கள். ஆனால் தௌஹீது ஜமாத் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் மார்க்கத்தை மக்களுக்கு சொல்லியது. பெண்கள் தங்களுக்கென்று இன்னென்ன உரிமைகள் இருக்கிறது என்பதை கூட தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால்,
வழிபாட்டு உரிமை என்பது பெண்களுக்கு கிடையாது. பேசுவாங்க, மகளிர் அமைப்பு பேசும், சிந்தனையாளர் என்றவன் பேசுவான், தீக்காக்காரன் பேசுவான், எல்லாரும் பேசுவான். என்னடா நீங்க உரிமையை கொடுத்திருக்கீங்க, மசூதியில நீங்க பெண்களை அனுமதிக்கவில்லை என்று சொன்னால் என்னடா உங்களுடைய மார்க்கம் அப்படின்னு கேட்பான். ஏன் எந்த பள்ளிவாசலிலும் அனுமதிக்க மாட்டார்களே? அனுமதிக்க மாட்டார்கள் என்று சொன்னால் அதுதான் இஸ்லாம் என்று அந்த மக்கள் நம்பி இருந்தார்கள். அதனால் இஸ்லாத்தை குறை சொன்னார்கள். புரட்சியை வெடித்தது அல்லாஹ்வுடைய அருளால். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு வருகின்ற பெண்களை நீங்கள் தடுக்காதீர்கள் என்ற உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். உங்களுக்கு வழிபாட்டு உரிமை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரின் காலத்திலே பெண்கள், சஹாபிய பெண்கள் பள்ளிவாசலிலே தொழுதிருக்கிறார்கள் என்கிற சான்றுகளை எடுத்து முன்வைத்தோம். தௌஹீத் ஜமாஅத்துடைய இறை இல்லங்கள் ஒருபுறம் உருவாகி கொண்டிருந்தது. எல்லா இறை இல்லங்களிலும் பெண்களுக்கு என்று தனி தொழுகை வசதி கொடுத்த பிறகு பிற சமூக மக்கள் பார்க்கிறார்கள், ஓஹோ நாம புரிந்தது போல கிடையாது, பெண்களுக்கு வழிபாட்டு உரிமை இருக்கிறது, இந்த ஜமாஅத்து கொடுத்திருக்கிறது. அதே போன்று பெருநாள் தொழுகை என்று சொன்னால் பெண்களுக்கு கிடையாது, ஒதுக்கி தள்ளுவார்கள். பிள்ளை பெறுவதற்கும் வீட்டு வேலை பார்ப்பதற்கும் கொத்தடிமைகளாக இருப்பதற்கும் தான் பெண் என்பது போல நடத்துவார்கள். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அப்படி நடத்தல, அல்லாஹ்வுடைய மார்க்கம் அப்படி சொல்லல. எந்த அளவிற்கு இஸ்லாம் சொல்லுகிறது என்றால், நீங்கள் அமைதி பெறுவதற்காக ஆம்பளையை பார்த்து அல்லாஹ் பேசுறான், நீங்கள் அமைதி பெற வேண்டும் என்பதற்காக உங்களில் இருந்தே உங்களுக்கு வாழ்க்கை துணையை ஏற்படுத்தி உங்கள் இருவருக்கும் மத்தியிலே அன்பை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோமே, படைத்தவன் ஒருவன் இருக்கிறான் என்பதற்கு இதுதான் திடமான சான்று என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படிப்பட்ட அமைதி பெறுவதற்கு தான் மனைவி என்று, வாழ்க்கை துணை என்று இஸ்லாம் உயர்த்துகிறது. ஏண்டாப்பா தொழுகைக்கு அனுமதிக்க மாட்டீங்க என்று சொல்லி பெருநாள் தொழுகைக்கு அனுமதிக்க வேண்டும் என்று நாம சொன்னோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தொழுகையின் பொழுது தங்கள் கரங்களால் கட்டப்பட்ட நபவி பள்ளிவாசலில் அவர்கள் தொழுகை நடத்தவில்லை. 10 ஆண்டு கால மதீனா வாழ்க்கையில் இறை தூதரவர்கள் முஸல்லா என்னும் திடலுக்கு வாருங்கள் என்று அழைப்பு விடுத்தார்கள். குறிப்பாக சொன்னார்கள், எதற்காக அந்த அழைப்பு தெரியுமா? அந்த நாளிலே பெருநாள் தினத்திலே எல்லா முஸ்லிம்களும் பெருநாளுடைய இன்பத்தை அடைய வேண்டும், மகிழ்ச்சி அடைய வேண்டும், படைத்தவனை புகழ்ந்து போற்ற வேண்டும் என்பதற்காக. பெண்களை மட்டும் கொண்டு போயிட்டு வீட்டில் அடைக்கிறீங்களே. தௌஹீத் ஜமாஅத் நடைமுறைப்படுத்தியது. பெருநாள் தொழுகையில பார்த்தோம் என்று சொன்னால் ஆண்களுக்கு நிகராக பெண்கள். இன்னைக்கு பாருங்களேன், இந்த மாநாட்டிலே பாருங்களேன், நீங்கள் இது போன்ற மாநாடுகளை சந்தித்திருக்கிறீர்களா? எங்களை எதிர்க்கக்கூடியவங்க கேட்கிறேன், இது போன்ற ஒரு பெண்கள் கூட்டத்தை உங்கள் மாநாட்டிலே உங்களால் காட்ட முடியுமா? வைத்தறிச்சல் தாங்கவில்லை என்ற பிறகு பெண்கள் கூட்டம் கூட்டமாக இந்த கொள்கை நோக்கி வருவதை பார்த்த பிறகு வைத்தறிச்சல கண்டபடி உளரக்கூடிய காட்சிகளை தானே பார்க்கிறோம். அப்பதாவது நீங்க உரிமையை கொடுத்தீங்களா? இப்பதான் ஒரு சில பள்ளியில பெருநாள் தொழுகைக்கு பெண்கள் அனுமதிக்கப்படுவதும் பள்ளிவாசலில் பெண்களுக்கு இடம் ஒதுக்குவதுமாக இப்பொழுது சில இடங்களில் நடைபெறுகிறது. இந்த மாற்றம் சமுதாயத்தில் ஏற்பட்டதற்கு யார் காரணம்? இவர்களுக்கு வழிபாட்டு உரிமை இருக்கிறது என்கிறதை யார் தெளிவாக எடுத்து சொன்னது? இந்த தூதரை பின்பற்றிய இந்த கூட்டம் இல்லையா? குராவுடைய சட்டம், ஆம்பளை தலாக்குன்னு கொடுப்பான், பொம்பளைக்கு ஒண்ணும் இல்லையா? உச்ச நீதிமன்ற நீதிபதி, முன்னாள் நீதிபதி வரைக்கும் கேட்டான். மார்க்கண்டைய கஜ்ஜு போன்றவர்கள் எல்லாம் கேள்வி எழுப்புறான், ஷரியத் சட்டத்தை தூக்குன்றான். என்னடா ஷரியத் சட்டம் வச்சிருக்கிறீங்க? முஸ்லிம் தனியார் சட்டம் என்கிற பெயரிலே நீங்கள் வைத்திருக்கக்கூடிய ஹனஃபி ஃபிக் சட்டங்கள் தூக்கி குப்பையில் போட வேண்டிய சட்டங்கள். அந்த சட்டத்தை படிக்கிற எவனாக இருந்தாலும் இப்படிப்பட்ட மார்க்கமா இஸ்லாம் என்று சொல்லி இஸ்லாத்தை இழிவாக பார்க்கக்கூடிய ஒரு நிலைமையில ஒரு புத்தகம், அதுக்கு பேரு சட்ட புத்தகம். அக்குவேறு ஆணிவேராக கிழித்து எறிந்தோமே. சில வாரங்களுக்கு முன்பு நடைபெற்ற கோவை விவாதத்திலே சட்டமாடா சொல்றீங்க? இந்த தூதருக்கு மாற்றமாக நீ கொண்டு வரக்கூடிய அசத்தியம் அத்தனையுமே குப்பையில் தான் எரியப்படும் என்பதற்கு விவாதம் ஒரு சான்று. அப்ப என்ன, விவாகரத்து உரிமை இல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் காலத்திலே சஹாபிய பெண்கள் உரிமையோடு வந்து முறையிடுறாங்க. யார சூழலா, இவரோடு நான் வாழ விரும்பல, இவரோடு நான் தொடர்ந்து வாழ்ந்தால் நான் மார்க்கத்திற்கு எதிராக நடந்தவளாக ஆகிவிடுவேன். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் உரிமை கொடுத்தார்கள், விவாகரத்து உரிமை கொடுத்தார்கள். ஆண்கள் எப்படி விவாகரத்து பெற முடியுமோ அப்படி பெண்களும் முறையிட பெற முடியும் என்பதாக இறை தூதரவர்கள் நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை சமுதாயத்திற்கு எடுத்துச் சொல்லி, இந்த சமுதாயத்தில் பெண்களுக்கு இருக்கக்கூடிய உரிமையை இந்த கூட்டம் தானே மக்களுக்கு எடுத்துரைத்தது.
யாரு சொன்னது? அது மட்டுமா? நம்ம சமுதாயத்தில் பெண்களுக்கு கல்யாணம் முடிக்கிறது என்ன சாதாரண விஷயமா? பொம்பளை பிள்ளையை பெற்றா 5 பிள்ளையை பெற்றா 4 பிள்ளையை பெற்றா அரசனும் ஆண்டி என்று எழுதி வைத்தீர்களே, ஏன் அப்படி எழுதி வைத்தீர்கள்? வரதட்சணை கொடுக்க முடியல. பொம்பளை பிள்ளை பிறந்த உடனே முகம் சுருங்கி போது. பிள்ளை இல்ல, 3 வருஷம் இல்ல, 5 வருஷம் இல்ல, காலம் கடந்து பிள்ளை பிறந்தால் கூட அது ஆண் பிள்ளை என்று சொன்னால் தான் முகத்திலே மலர்ச்சி. பெண்கள் என்று சொன்னால் கருகி போகுது. ஏன் கருகுது? பெத்தெடுத்த அந்த அம்மாவுக்கு ஏன் கருக்குது? அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஏன் கருக்குது? தன் பாலினத்தை பெற்றெடுப்பதை அவள் ஏன் கவலைக்குரிய விஷயமாக நினைக்கிறார்? போதுண்டா அல்ல, போதும், நான் பட்ட கஷ்டம் போதும், நான் பெத்தெடுக்கிற பிள்ளைக்கு வேணாம். கள்ளிப்பால ஊத்து, சின்ன வயசிலே கொண்டு போட்டு பெரிய பிள்ளை ஆயிடுச்சுன்னு சொன்னா இந்த பிள்ளையை கட்டி கொடுக்க முடியாது. அப்படித்தானடா சமுதாயத்தை ஆக்கி வச்சிருந்தீங்க? இல்லைன்னு மறுக்க முடியுமா? தூய இஸ்லாத்தை இவர்கள் சொன்னார்களாம், மார்க்கத்திற்கு விரோதமாக நாம் பேசிவிட்டோமாம். நீ சமுதாயத்தில் வரதட்சணைக்கு எதிராக புரட்சியை ஏற்படுத்தினியா? மறுமலர்ச்சியை ஏற்படுத்தினியா? ஆண்களை மகர் கொடுக்கக்கூடிய ஒரு கூட்டமாக நீ மாற்றினாயா? என்ன நீ பண்ணின? உன் எதிர்ப்புக்கு மத்தியிலே, உன் அடி உதைகளுக்கு மத்தியிலே மார்க்கத்தை சரியான முறையில் எடுத்து சொல்லி மனம் முடிக்கக்கூடிய பெண்களுக்கு கட்டாயமாக மகரை கொடுத்து விடுங்கள் என்கிற குர்ஆன் வசனத்தை எடுத்து வைத்து கொடுக்க சொன்ன மார்க்கத்திலே கை நீட்டி வாங்குகிறீர்களே, வெட்கம் இல்லையா என்று கேட்ட கூட்டம் இந்த கூட்டம். சமுதாயத்தில் ஒரு சிந்தனை, அப்பொழுதுதான் சிந்தனை துவக்கம் ஏற்படுகிறது. என்னடா இஸ்லாத்தில் புதுசா ஒரு சட்டத்தை சொல்றாங்க? நாமளும் மகரை கேள்விப்பட்டிருக்கிறோம். நம்ம ஊருக்கு மகர் என்ன? பொதக்குடிக்கு ஒரு மகர் 501, சோப்பு டிடர்ஜென்ட் சோப்பு மாதிரி 501, அங்க 701, 1001. அவர் பெரிய கோடீஸ்வரராச்சே, நிறைய மகர் கொடுக்கலாமே. எங்க ஊர் சட்டம் ஜி 701 தாண்ட கூடாது. ஏண்டா இப்படி எல்லாம் மகரை நீங்கள் கேலி கூத்தாக கூடிய நேரத்தில் படைத்தவன் திருக்குறானிலே சொல்லி காட்டுகிறான், ஒரு கணவனும் மனைவியும் உறுதியான உடன்படிக்கை செய்கிறீர்கள். இப்படிப்பட்ட உடன்படிக்கை செய்த பிறகு மலை அளவிற்கு நீங்கள் பொற்காசுகளை கொடுத்தால் கூட எப்படியடா திரும்பி பெற முடியும் என்று சொல்லி திருமணம் முடிக்கக்கூடிய பெண்களுக்கு அள்ளி கொடுங்கள். அவள் ஒரு பெரும் தியாகி, உனக்காக குடும்பத்தை இழக்கக்கூடிய தியாகி, தன் பெற்றவர்களையும் கூட உடன் பிறந்த சகோதர சகோதரிகளையும் விட்டு வருகின்ற ஒரு தியாகி, உன் கருவை சுமக்கக்கூடிய தியாகி. 10 மாதங்கள் அவள் படுகின்ற பாடுகளை கண்களில் பார்க்கக்கூடியவர்களுக்கு தெரியும். படைத்தவனே சொல்லி காட்டுகிறான், இந்த ஏற்பாடுகளை செய்தவனே சொல்லி காட்டுகிறான். சிரமத்தோடு அவள் சுமந்தாள், சிரமத்தோடு அவள் ஈன்றெடுத்தாள். அப்படிப்பட்டவளுக்கு அள்ளிக்குடி என்று சொல்லப்பட்ட மார்க்கத்திலே வெட்கம் இல்லாமல் அந்த பெண்ணை திருமணம் முடிக்கிறோம் என்கிற பெயரிலே பெண்ணை பெற்றவர்களை ஊரெல்லாம் கையேந்தக்கூடிய நிலைமைக்கு தள்ளியவர்கள் எங்களை பார்த்து சொல்லுகிறீர்கள். மார்க்கத்தை குழப்பி விட்டார்கள், மார்க்கத்திலே புதிதாய் உண்டாக்கி விட்டார்கள். ஒன்றை சொல்ல முடியுமா மார்க்கத்தில் நாங்கள் புதிதாய் உண்டாக்கி விட்டோம் என்று? அப்ப அல்லாஹ்வுடைய அருளால் இந்த வரதட்சணைக்கு எதிரான மாநாடுகள் நடைபெறுகிறது. ஒவ்வொரு பட்டி தொட்டிகளிலும் மக்களுக்கு மத்தியிலே விழிப்புணர்வு ஏற்படுகிறது. இப்படித்தான் திருமணம் முடிக்க வேண்டும், பெண்களை பெற்றவர்கள் நிம்மதி பெருமூச்சை விட வேண்டும். படைத்தவன் அப்படிப்பட்ட அற்புதமான ஏற்பாடை செய்து தந்திருக்கிறான். பெண் பிள்ளை பெறுவதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுப செய்தி என்று சொல்லி காட்டுகிறான் என்று மக்களுக்கு மத்தியிலே கொண்டு செல்லுகிற பொழுது எப்படிப்பட்ட விளைவு ஏற்படுகிறது தெரியுமா? பாருங்கள், இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய என் அருமை சொந்தங்களை பாருங்கள், ஆயிரக்கணக்கான மக்களை பாருங்கள். நாங்கள் ஒருபோதும் பெண் வீட்டாரிடமிருந்து ஒரு சல்லி காசு வாங்க மாட்டோம். எங்கள் தூதரை நாங்கள் நேசிக்கிறோம், எங்கள் இறைவனுக்கு நாங்கள் அஞ்சுகிறோம். கொடுப்போண்டா, கொடுப்போம். அவனுக்கு என்ன சக்தி இருக்கிறதோ சக்திக்கு ஏற்றவாறு கொடுப்போம். இங்க 3ஆம் மாசம் ஆனா 9ஆம் மாசம் ஆனா அந்த வீட்டு சீரு இந்த வீட்டு சீரு என்று பிச்சை பிழப்பு இந்த மார்க்கத்திலே கிடையாது. ஒழித்து கட்டியிருக்கிறோம், அல்லாஹ்வுடைய அருளால் ஒழித்து கட்டியிருக்கிறோம். நீங்க என்ன பண்ணுவீங்க? பள்ளிவாசல்ல உட்கார்ந்துட்டு வரதட்சணை வாங்கி கொடுப்ப. மார்க்கம் படித்திருக்கக்கூடிய கூறுகட்ட குப்பையாக இருக்கக்கூடிய ஆலிம்சாக்கள் உட்கார்ந்துகிட்டு வெக்கம் இல்லாமல் பாத்தியா ஓதுவியே. உனக்கெல்லாம் இறையச்சம் இருக்கு, நீ எல்லாம் மார்க்கம் பேசுகிற, நீ எல்லாம் இந்த தூதரை பின்பற்றக்கூடிய கூட்டத்தை கை நீட்டி விரல் நீட்டி பேசக்கூடிய அளவிற்கு நீ ஆளு. அப்ப எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான் சிந்தித்து பாருங்கள் என் அருமை சமுதாய மக்களே. சக்காத்து, கடமையான சக்காத்துல இவர்கள் மோசடி செய்து விட்டார்கள். பிஜே ஃபத்வா கொடுத்து விட்டார், உலகத்தில் யாரும் கொடுக்காத ஃபத்வா கொடுத்துட்டார்.
என்னப்பா, ஒரு பொருளுக்கு ஜகாத்து கொடுத்து விட்டால் அந்த பொருளுக்கு மீண்டும் கொடுக்க வேண்டாம், இது கடமை முடிந்து விட்டது. ஆனால் அடுத்தடுத்து உனக்கு வரக்கூடிய வருமானத்திற்கு நீ ஜகாத்து கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். ஜகாத்து கொடுப்பதற்கு கடமை உள்ளவனாக இருந்தால் வார சம்பளம் வாங்குறவன் வாங்குற சம்பளத்திலிருந்து கொடுக்கணும், எஞ்சி இருப்பதில் கொடுக்க கூடாது. மாச சம்பளம் வாங்குறவன் உன் சம்பளத்தில் இருந்து 2.5 கொடுக்கணும். ஏழைகளை அரவணைக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம், பசி பட்டினியை போக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இன்று ஜகாத்தை எடுத்து சொன்னா ஜகாத்தை 1000க்கு ஒரு தடவை கொடுக்க சொல்லிட்டான். அட அக்கிரமம் நிறைந்தவர்களே, அயோக்கியர்களே, உங்கள் நாவுகள் எப்பொழுதுமே உண்மை பேசாதா? முனாஃபிக்கினுடைய அடையாளமாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, பேசினா பொய்யத்தான் பேசுவான்னு. நாம் பார்த்த வகையிலே எந்த விதமான காழ்ப்புணர்வு இல்லாமல் சொல்லுகிறோம். எங்களை எதிர்த்து பேசக்கூடியவர்கள், பள்ளிவாசலில் பேசக்கூடியவர்கள், மிம்பரில் நின்று பேசக்கூடியவர்கள், பேசக்கூடிய பேச்சிலே எங்களை குறித்து சொல்லுகின்ற அவதூறுகள் அத்தனையுமே பொய். சமுதாய மக்களை தீர்மானித்துக் கொள்ளுங்கள், இவர் முஸ்லிமா முனாஃபிகா? 1000க்கு ஒரு முறை என்று நாங்கள் சொன்னோமா? 1000க்கு ஒரு முறை இந்த சொத்தை வாங்கிட்டு இதுக்கு ஜகாத்து கொடுத்துட்டா ஹாயா படுத்து தூங்கலாம், எத்தனை லட்சம் வந்தாலும் எத்தனை கோடி வந்தாலும். எப்படிப்பட்ட பொய்யும் அவதூறுகளையும் பேசுவதற்கு உங்கள் நாவுகள் தயாராக இருக்கிறது. அப்ப என்ன, நமக்கு எதிராக கடமையான ஜகாத்திலே மோசடி செய்துவிட்டோம் என்று சொன்னால் மக்கள் கொந்தளிப்பார்கள், எதிர்த்து நிற்பார்கள் என்று நப்பாசையில் இவர்கள் பேசினார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படியே தலைகீழாக புரட்டி போட்டான். இன்று ஒவ்வொரு ஆண்டும் ஜகாத்து தொகை கோடிக்கணக்கில் ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரே ஜமாத்தாக அல்லாஹ் இந்த ஜமாத்தை வைத்திருக்கிறான். காற்றா பார்க்கலாம், உன் கணக்கு வழக்கு கொண்டாட பார்க்கலாம். எங்களை எதிர்க்கக்கூடியவர்கிட்ட கேட்கிறேன், எங்களுக்கு எதிராக பேசக்கூடியவர்கள், எங்களுக்கு எதிராக ஆயுதம் தூக்கக்கூடியவர்கிட்ட கேட்கிறேன், நீ ஜகாத்தில இது மாதிரியான ஒரு புரட்சியை ஏற்படுத்தினியா? எப்படிப்பட்ட புரட்சி? அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் முஸ்லிமா பார்த்து கொடுத்தாங்களா? முஸ்லிம் அல்லாத மக்களுக்கும் கொடுத்தார்கள். படைத்தவன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், உள்ளங்கள் ஈர்க்கப்படுவதற்கு ஜகாத் என்று சொல்லுகிறான். தேடி வருகிறார்கள், உதவி என்று வருகிறார்கள், அள்ளி கொடுக்கிறோம். முஸ்லிம்னு தெரியாது, முஸ்லிம் அல்லாதவனு தெரியாது. ஆனா இந்து முன்னணிக்காரன் வந்தா கூட அவனுக்கு கொடுக்க வேண்டும், அவன் தேவை உள்ளவனாக இருக்கிறான். இதிலே அவனுடைய உள்ளங்களில் மாற்றம் ஏற்படலாம், இதன் மூலமாக அவன் இஸ்லாத்தை காதலிக்கலாம். எப்படிப்பட்ட அற்புதமான சட்டங்கள் சொல்லப்பட்ட மார்க்கத்திலே சட்டத்திலே நாங்கள் மோசடி செய்து விட்டோம் என்று சொல்லி அயோக்கியத்தனமாக மக்களுக்கு மத்தியிலே அவதூறு பேசுகிறீர்கள். அப்ப ஜகாத்தை நம்மை குறை சொன்னவர்கள் கண்ணுக்கு முன்னாடி அல்லாஹ் காட்டுறான். இதிலும் இந்த தூதரை பின்பற்றக்கூடிய கூட்டம் ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அது மட்டுமா, ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் சவாலுக்கு மேல சவால். என்னடான்னு பார்த்தா, ஒரு பக்கம் சில கிறிஸ்துவ கூட்டம், நான் என் அருமை கிறிஸ்துவ மக்களை ஒட்டுமொத்தமாக குறை சொல்ல மாட்டேன், அதிலே தான் உண்டு, தன் வேலை உண்டு, தன்னுடைய ஞாயிற்றுக்கிழமையிலே அவருடைய வழிபாட்டு தலத்திற்கு செல்பவர்கள் உண்டு என்று இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. சிலவன் இருக்கிறான் விஷம். எப்படிப்பட்ட விஷம் தெரியுமா? நம்முடைய குர்ஆனை பொய்யாக சித்தரிக்கக்கூடிய விஷம், இறை தூதரை கேலி கிண்டல் செய்யக்கூடிய விஷம். யூடியூப்ல படம் வெளியிடுறான். நீ நல்ல ஆம்பளையாக இருந்தால், இந்த கிறிஸ்துவ குழுக்களுக்கு இஸ்லாத்தை கொச்சைப்படுத்துவதை தன்னுடைய பிழைப்பாக நடத்தி வருகின்றவர்களுக்கு நாம் கேட்கிறோம், சவாலாக விடுகிறோம். இறை தூதரை பற்றிய உண்மையான வாழ்க்கையை நீ படம் பிடித்து காட்டி பாருடா, உன் பொண்டாட்டி புள்ள கூட இந்த மார்க்கத்தை நோக்கி வருவா. எப்படிப்பட்ட தூதரை அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்திருக்கிறான் தெரியுமா? அப்ப என்னன்னு பார்த்தா, இஸ்லாத்தை இழிவுபடுத்துவதும் முகநூல்களிலே பரப்புவதும், இப்படிப்பட்ட தீவிர பிரச்சாரம் இஸ்லாத்திற்கு எதிராக. எல்லா பயிலும் வாயை மூடிட்டு உட்கார்ந்து இருக்கிறான். ஏன் தட்டி கேளு, என் மார்க்கத்தை எப்படி இழிவுபடுத்தின கேளு, பதில் கொடு. எல்லாம் வாய் மூடி மௌனிகளாக மாசம் மாசம் சம்பளம் அசரத்துக்கு பாய்க்கெடுக்க போயிட்டா அது போதும், 4 வார ஜும்மால நம்மளை திட்டா அது போதும். சமூகத்திலே விழிப்புணர்வு தேவையில்லை. இஸ்லாத்திற்கு எதிராக நடைபெறுகின்ற யுத்தங்கள் அது தேவையில்லை. இஸ்லாமிய கொள்கையை சரியான முறையில் எதிர்கொள்ளாமல் பாத்திலான நிலையிலே அயோக்கியத்தனமாக சூழ்ச்சித்தனமாக செய்யக்கூடிய இது போன்ற பித்தலாட்டங்களுக்கு எதிராக பதில் கொடுப்பதோ மறுப்பு சொல்வதோ யாராவது கையில் எடுத்திருக்கிறார்களா? என் அருமை சமுதாய மக்களே, தௌஹீத் ஜமாத்துடைய வரலாறை நீங்கள் திருப்பி பாருங்கள். எத்தனை கிறிஸ்துவ அமைப்புகளோடு நாங்கள் விவாதம் செய்திருக்கிறோம். இருமாப்போடு இருந்தா நிறைய பேர் அப்படி சுத்தி திரிந்தா, இஸ்லாமியர்களை எப்படி வேணாலும் விமர்சனம் பண்ணலாம், ஆம்பளத்தனமா வரமாட்டான் நினைச்சிட்டு இருந்தா வந்து உட்கார்ந்தோம். தூதரை பின்பற்றக்கூடிய கூட்டம் நாங்கள் வந்து உட்கார்ந்தோம். சிங்கத்தை பார்த்து விரண்டு ஓடுகிற கழுதைகளை போல அல்லாஹ் விரட்டி அடித்தான் அந்த கூட்டத்தை.
இந்த மாற்றத்தை ஏற்படுத்தியவர்கள் யார்? மார்க்கத்தோடு விளையாடுவது மட்டுமில்ல. ஒருத்தன் பார்த்தா குர்ஆன் தான் தீவிரவாதத்தை தூண்டுதுன்றான், ஒரு குருமூர்த்தின்னு ஒருத்தன் உட்கார்ந்துகிட்டு. அவன மாதிரியான ஒரு கூமுட்டையை உலகத்துல நாம் பார்த்தது கிடையாது. அந்த மாதிரியான கூமுட்டைகளை நீங்க பார்த்திருக்கலாம், நாம் பார்த்தது கிடையாது. ISIS வேணா, அல் கைதா வேணா, இந்த இருக்குது குர்ஆன். இந்த குர்ஆனே போதும் பயங்கரவாதத்தை தூண்டுவதற்கு. இந்த நாட்டிலே, இந்திய தேசத்திலே 25 கோடி முஸ்லிம்கள் வாழுகிற இந்த நாட்டில் உட்கார்ந்துட்டு ஒருத்தன் சொல்றான் இதுதான் பயங்கரவாத கூட்டமா? எல்லாம் ஆயுதத்தோட வந்திருக்கிறாங்களா? அப்படித்தான் இங்க பயிற்சி கொடுக்கப்படுகிறதா RSSல கொடுக்கிற மாதிரி? அப்ப குர்ஆனோடு இவர்கள் விளையாடுகின்ற பொழுது, இழிவுபடுத்துகின்ற பொழுது, எதிர்த்து கேள்வி கேட்பதற்கு கூட திராணியற்றவர்களாக இருந்த பொழுது சவால் விடுகிறோம். அதே குருமூர்த்திக்கு விவாத சவால் விடுகிறோம். கிறிஸ்துவ அமைப்புகள் யார் கள்ளத்தனமாக இஸ்லாத்தை கொச்சைப்படுத்துகிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு சவால் விடுறோம். வா மோதி பார்க்கலாம். வா மோதி பார்ப்பது என்பது பல மோதல் அல்ல, அறிவு சார்ந்த மோதல். இந்த வேதத்தையும் வேதத்தையும் கொண்டு வா, மோதி பார்க்கலாம். நீ நம்பக்கூடிய தீர்க்கதரிசியையும் எங்கள் தூதரையும் நாங்கள் முன்னிறுத்துகிறோம். வா விவாதத்தை எதிர்கொண்ட பிறகு இன்னைக்கு சவால் விடுவதற்கு ஆட்களை காணோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை, இந்த மார்க்கத்திற்கு ஒரு இஸ்ஸத்தை ஏற்படுத்தி தந்திருக்கிறானே. புகழனைத்துக்கும் அல்லாஹ் தான் சொந்தக்காரன். அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் இந்த தூதரை பின்பற்றிய கூட்டத்தின் மூலமாகத்தானே ஏற்பட்டது. நீ என்ன கிழிச்ச? அது மாதிரி நீ செஞ்ச காரியம் என்ன? நீ பட்டியல் போடு பார்க்கலாம். அதே போன்று சமூகத்தில் ஏற்படுகின்ற நல்லிணக்கம், இந்து முஸ்லிம் என்று சொன்னால் பகைவர்களாக ஆக வேண்டும் என்று திட்டமிட்டு இந்துத்துவ சக்திகள் செயல்படுகின்றது. முஸ்லிம்களுக்கு எதிராக என் அருமை இந்து சமுதாய மக்களை தூண்டக்கூடிய காரியங்கள், பசுவின் பெயரால் நடைபெறுகின்ற கொடூரங்கள் தமிழக அளவில் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் இங்கு கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருக்கு. ஆனா இங்கே செயல்பாடு இருக்கு. வட மாநிலங்களில் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் முஸ்லிம்கள் கொல்லப்படுகின்ற சம்பவங்களும், முஸ்லிம்களுக்கு எதிராக நடைபெறுகின்ற அடக்குமுறைகளும் ஏராளம் ஏராளம். சமுதாயத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்கள். என்ன அவன் செய்ய நினைக்கிறான்னு கேட்டா, பயங்கரவாத சம்பவங்கள், குண்டுவெடிப்பு சம்பவத்தை எல்லாம் இந்துத்துவ இயக்கம் செஞ்சிடறான். 2006 2007 எடுத்துட்டீங்கன்னா மாலேகான் குண்டுவெடிப்பு, அஜ்மீர் தர்கா குண்டுவெடிப்பு, சம்ஜௌதா ரயில் குண்டுவெடிப்பு எல்லாத்தையும் அவன் தான் பண்ணான். அதுல செய்தவர்கள் பிடிபட்டார்கள். அசீமானந்த சாமியார் பிடிபட்டார். பிரக்யா சிங் என்கிற ஒரு பெண் சாமியார் பிடிபட்டார். புரோஹித் என்கிற லெப்டினன்ட் கர்னல், ராணுவத்தில் பணி செய்யக்கூடிய ஒரு ராணுவ அதிகாரி பிடிபட்டார். அவன் தான் RDX வெடிபொருளை கொண்டு வந்து கொடுத்தான். எல்லாத்தையும் அவன் செஞ்சிருவான். பணியை கொண்டு வந்து முஸ்லிம்ல போடுவான். நமக்குள்ள இருக்கக்கூடிய நல்லிணக்கத்தை உடைக்கணும், கலவரத்தை ஏற்படுத்தணும், இந்த தேசத்தின் அமைதியை சீர்குலைக்கணும் என்று அவன் நினைக்கின்ற பொழுது இறை தூதரவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அவர்கள் யூதரோடு வாழ்ந்திருக்கிறார்கள். யுத்த களத்தை சந்தித்த இறை தூதரவர்கள் பிற சமுதாய மக்களுக்கு மத்தியிலே நல்லிணக்கத்தோடு நடந்து காட்டியிருக்கிறார்கள். அதை பின்பற்றக்கூடிய நாம் நல்லிணக்கத்திற்காக பாடுபடுறோம். இந்து முஸ்லிம்களுக்கு மத்தியிலே கோவை குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு பிறகு கசப்பான ஒரு உணர்வு, வெறுப்பான ஒரு உணர்வு. அப்படிப்பட்ட காலகட்டத்திலே இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்கிற ஒரு நிகழ்ச்சியை, இஸ்லாம் என்றால் பயங்கரவாதம், முஸ்லிம்கள் என்றால் பயங்கரவாதி என்று புரிந்து அவர்கள் இஸ்லாத்தை தவறாக நினைக்கின்ற ஒரு சூழல் ஏற்படுகின்ற பொழுது, இஸ்லாம் அப்படிப்பட்ட மார்க்கம் இல்ல, எங்கள் தூதர் அப்படிப்பட்ட தூதர் அல்ல, உங்களுக்கு தவறாக விதைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி உண்மையான மார்க்கத்தை எடுத்துச் சொல்வதற்காக அரும்பாடுபட்ட இந்த கூட்டமாடா வழிகட்ட கூட்டம்? நீ அதுக்காக செஞ்ச காரியம் என்ன? சமுதாயத்திலே நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு நீ செஞ்ச காரியம் என்ன? ஒரு துருமை கூட நீ தூக்கி போடவில்லை. நல்லிணக்கத்தை ஏற்படுத்தணும். எங்களிடம் வாருங்கள், தௌஹீத் ஜமாத்திடம் வாருங்கள், சிறப்பு விருந்தினராக அழைக்கின்றோம். உங்கள் மனதில் உள்ளதை கேளுங்கள், நாங்க மனசு நோக மாட்டோம். சிரிச்ச முகத்தோட சகோதரர் PJ பதிலளிப்பார். கேள்வி பார்த்தீங்கன்னு சொன்னா கர்ண கொடூரமா இருக்கும். இந்த கர்ண கொடூரத்துக்கு பின்னாடி வரேன். கேள்வி கேட்கக்கூடியவர் கர்ண கொடூரமாக இருப்பார். அந்த கேள்வியை கேட்கும்போது உண்மையிலே ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய நமக்கு என்னடா இப்படி கேட்டுட்டாரே நினைப்போம். சகோதரர் PJ உடைய அந்த ஒரு டாக்டிக்ஸ் என்ன தெரியுமா? நிறைய பேர், அதாவது தனிநபர் புகழ்ச்சிக்காக சொல்லல, நம்ம சகோதரர்கள் அதுக்கு பிறகு எல்லாரும் செய்யக்கூடியவர்களும் அப்படித்தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஏதோ இது PJக்கு மட்டும் உள்ளது அப்படிலாம் கிடையாது. அப்படி தனிநபர் துதிப்பாடுகின்ற ஒரு கூட்டமாக இந்த கூட்டத்தை நாங்கள் உருவாக்கவில்லை, அது வேற விஷயம். ஆனா என்னன்னு கேட்டா, சிரிச்சுட்டே சகோதரர் PJ சொல்லுவாங்க, சகோதரர் ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார், இன்னைக்கு ரொம்ப காலத்துக்கு தேவையான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் அப்படின்னு கேட்ட உடனே கேள்வி கேட்டவருடைய அந்த கர்ண கொடூரம் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி வரேன். அந்த கர்ண கொடூரம் அப்படியே குறையும்.
அப்ப என்னன்னா அந்த மக்களுடைய உள்ளங்களில் அந்த கசடுகளை நீக்குவது. வெறுமன பயான் பண்ணிக்கிட்டு இதுதான் இஸ்லாம், இப்படிதான் குர்ஆன் சொல்லுது, நீ தப்பா புரிஞ்சிருக்கிற என்று சொன்னால் மாத்திரம் பத்தாது, வாழ்ந்து காட்ட வேண்டும். என்ன செய்யணும்? நாம் ரத்தம் ஓட்டக்கூடியவர்கள் என்று சொல்லுகிறார்கள். நாங்கள் ரத்தம் ஓட்டக்கூடியவர்கள் இல்ல, குருதி தானம் செய்யக்கூடியவர்கள் என்பதை சமுதாயத்திலே நாம் எடுத்து காட்டினோம். அல்லாஹ்வுடைய அருளால் பெரிய மாற்றங்கள், அல்லாஹ் ஒரு பெரிய ஒரு புரட்சியை இந்த சமுதாயத்தில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு மத்தியிலும் இஸ்லாத்தை அழகான முறையிலே அல்லாஹ் எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறான். வெள்ள பணி நடைபெற்றது கடந்த ஆண்டு. வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட பொழுது என் அருமை கொள்கை சொந்தங்கள், திருவாரூர்ல பாதிப்பு இல்ல, தஞ்சாவூர்ல பாதிப்பு இல்ல, திருச்சியில பாதிப்பு இல்ல, பாதிப்பு இல்லை என்று சொல்லி அவர்கள் தங்கள் வீடுகளில் முடங்கவில்லை. சென்னையும் கடலூரும் தண்ணீரிலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி அத்தனை மக்களும் தங்கள் உயிர்களை பணயம் வைத்து களத்திலே இறங்கினார்கள், பணிகள் செய்தார்கள், உதவிகள் செய்தார்கள். 33 கோடி ரூபாய்க்கு பணமாகவும் பொருளாகவும் அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பித்தோம். பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்கள் உட்பட அந்த மக்கள் வாய் நிறைய சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உங்களை பகவான் நல்லா வச்சிருக்கணும். உங்களை மாதிரி சமுதாயம் இந்த நாட்டில இருக்கிற வரையிலும் இந்து முஸ்லிம்களுக்கு மத்தியில எந்த பிளவையும் எந்த எவனாலையும் ஏற்படுத்த முடியாது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு மாற்றம், புரட்சி. சமுதாய பணி என்றால் ஓடுகிறோம், பேரிடர் என்றால் ஓடுகிறோம். கண்டியூர்ல தஞ்சை மாவட்டத்தில் தீப்பிடிச்சு எரியுது, உட்கார்ந்துட்டு பல்ல குத்திக்கிட்டு இருக்கல, ஓடுறோம். அரசாங்கம் வரல, அரசாங்க சட்டத்துல வீடு எரிஞ்சு போச்சுன்னா வீடு கட்டி கொடுக்க மாட்டாங்களா, 5000 பணம் கொடுப்பாங்களா, 5 கிலோ அரிசி கொடுப்பாங்களா, அதை வச்சு அவங்க வீடு கட்டிக்கணுமா? எப்படி ஐயா 5 கிலோ அரிசி வச்சு வீடு கட்டுவாரு நமக்கு தெரியல. தௌஹீது ஜமாத் ஓடுது, மக்களிடத்தில் கையேந்தக்கூடிய ஜமாத் உதவி செய்ய அந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறான். கொடுக்கக்கூடிய கொடை வள்ளல்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். உயிரிழந்த குடும்பத்திற்கு பணம் கொடுக்கிறோம், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பணம் கொடுக்கிறோம். ஓடோடி சென்று பணி செய்கின்ற பொழுது முஸ்லிம் அல்லாத மக்கள் பார்க்கிறார்கள், ஏன் இவர்கள் இப்படி செய்ய வேண்டும்? அப்படியே அந்த கேள்வி கேட்கின்ற பொழுது அவர்களுக்கு விடை கிடைக்கிறது. எங்களை இஸ்லாம் இப்படி செய்ய சொல்லுகிறது, எங்கள் உயிரினும் மேலான தூதரவர்கள் இது போன்று செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறார்கள். இஸ்லாத்தை அவர்கள் காதலிக்கிறார்கள். அது மட்டுமா? போராட்ட களங்கள், எத்தனை போராட்ட களங்கள், இடஒதுக்கீடுக்காக நடந்த போராட்டங்களாக இருக்கட்டும், பாபர் மசூதி இடிப்புக்கு எதிராக நடைபெற்ற போராட்டமாக இருக்கட்டும், குவாண்டனமா சிறையிலே குர்ஆன் எரித்து போட்டதற்காக நடைபெற்ற போராட்டங்களாக இருக்கட்டும், இறை தூதருக்கு எதிராக இறை தூதருடைய கண்ணியத்தோடு விளையாடிய டென்மார்க் பத்திரிகைக்கு எதிரான போராட்டமாக இருக்கட்டும், யூடியூபுக்கு எதிரான போராட்டங்களாக இருக்கட்டும், தமிழக அளவிலே முஸ்லிம்களுக்கு எதிராக நடைபெறுகின்ற அடக்குமுறைகளுக்கு எதிரான போராட்டமாக இருக்கட்டும், எந்த ஒரு போராட்டமாக இருந்தாலும் போராட்டம் என்றால் இதுதான்டா போராட்டம் என்பதை உலகத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை கொண்டு அடையாளப்படுத்தினான். காட்டணும். போராட்டம் என்ன? 10 பேர் போராட்டம், 20 பேர் போராட்டம். இப்படி போராட்டம் நடத்தக்கூடாதுடா. போராட்டம் என்று சொன்னால் 3.5 குடிக்கிற மாதிரி போராட்டம் நடத்தணும். போராட்டம் நடத்துவது என்று சொன்னால் கடல் திரளாக மக்கள் திரள வேண்டும். திரட்டி காட்டின பிறகு இப்ப காவல்துறை எங்க பார்த்தாலும் எங்களுடைய லிமிட்ல இருந்த 3 அனுமதிக்கப்பட்ட இடத்துல 2 தூக்கிட்டோம். ஏன் சார் இப்படி தூக்கிட்டீங்க? நல்லதானே போன மாசம் கொடுத்தீங்களே. இல்ல பாய், உங்களுக்கு கொடுத்து ஓவர் கூட்டம் வருது, அதிகமான டிராபிக், எங்களால கட்டுப்படுத்த முடியல, அதனால அரசாங்க லிமிட்ல இருந்த இந்த இடங்களை எல்லாம் தூக்கிட்டோம் என்று ஒவ்வொரு இடமா போய்கிட்டு இருக்கு. கடைசியில நம்ம போராட்டம் நடத்துறதுக்கு எங்க போவோம், நமக்கு இடம் கிடைக்கல. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த ஒரு சமுதாயத்தை பாதிக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் போராட்ட களத்திலே நாம், காஷ்மீர் மக்களுக்காக இருந்தாலும் சரி போராட்ட களத்திலே நாம். இப்ப அடுத்த போராட்டம் நம்முடைய உரிமைக்கு எதிரான ஒரு பிரச்சனைக்கான போராட்டம். ஒட்டகத்தை குர்பானி கொடுக்க கூடாதா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே பலியிடுவதற்கு என்று அவன் தேர்வு செய்திருக்கக்கூடிய ஒரு பிராணியை அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிராக இவன் தீர்ப்பளிக்கிறான். எப்படி இவன் நீதிபதியாக தேர்வு செய்யப்பட்டான்? எப்படி இவர் தலைமை நீதிபதியாக இருக்கிறார் எங்களுக்கு தெரியல. அப்ப என்னன்னு பார்த்தா குர்பானி கொடுக்க கூடாது. அரசியல் அமைப்பு சட்டம் சொல்லுகிறது. சட்டம் 25 ஆர்டிகல் 25 சொல்லுகிறது, ஒவ்வொரு மத நம்பிக்கையாளர்களுக்கும் தம்முடைய கடமை செய்வதற்கு அவருக்கு முழு உரிமை என்று சொல்லுகிறது. அப்படி உரிமை இருந்தும் கூட உரிமை நமக்கு பறிக்கப்படுகிறது. ஒட்டகத்தை குர்பானி கொடுக்க கூடாது என்று சொன்னால் மற்றவனெல்லாம் பாருங்க, எல்லாம் வாய மூடிக்கிட்டு இருக்கிறான். உயர் நீதிமன்றத்திலே வழக்கு நடைபெறுகிறது. அல்லாஹ் புகழுக்குரியவன். அந்த வழக்கிலே ஒட்டகத்தை குர்பானி கொடுப்போம் என்று சொல்லி நிற்கின்ற ஒரே ஒரு அமைப்பு தௌஹீது ஜமாத் மட்டும்தான். இப்ப தௌஹீது ஜமாத் உலக மக்களுக்கு பிரகடனம் செய்கிறது. எதிர்வருகின்ற வியாழக்கிழமை சென்னையிலே மிகப்பெரிய அளவிலே போராட்டத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம்.
ஒரு காலத்திலும் நாங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்கள் மீது சுமத்தி இருக்கக்கூடிய எங்களுக்கு விதியாக்கி இருக்கக்கூடிய கடமையிலே நாங்கள் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் என்பதை அடையாளப்படுத்தக்கூடிய போராட்டம். அப்படிப்பட்ட போராட்டத்தில் இன்ஷா அல்லாஹ் பெரும் திரளாக மக்கள் திரள வேண்டும். இதற்காகத்தான் இந்த ஜமாத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றக்கூடிய நாம் இனியும் அதிகமாக இந்த தூதருடைய வழிகாட்டுதலை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். சில பேர் தங்களை பேராசிரியர் என்று சொல்லிக் கொண்டு பேதலித்து திரிகின்ற சில பேர் இந்த ஜமாத் வளர்கின்ற வளர்ச்சியை பார்த்து, கூட்டம் திரட்சியை பார்த்து வைத்தறிச்சல் தாங்க முடியாமல் குர்ஆன் ஹதீஸை சொல்லக்கூடியவர்களை கர்ண கொடூரம் என்று பேசக்கூடிய இவர்களுக்கு நாம் ஒன்றும் செய்யவில்லை. அல்லாஹ் இப்போ இழிவுபடுத்திட்டான். ஏற்கனவே 2 உள்ள கிடைச்சது, இப்ப சட்டமன்றத்தில் 4க்கு போட்டியிட்டு பெரிய ஒரு முட்டை கிடைச்சது. இன்னும் அல்லாஹ் இவர்களை சமுதாயத்திலே அப்புறப்படுத்தி தூக்கி எறிவான். அன்பார்ந்த என் அருமை சமுதாய மக்களே, இறை தூதரை நாம் நேசிக்க வேண்டும், சுவாசிக்க வேண்டும், அவருடைய வழிகாட்டுதலை பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றக்கூடிய நம்மவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏராளமான நன்மைகளை சமுதாயத்தில் விளைவித்து தந்திருக்கிறான். இன்னும் ஏராளமான நன்மைகளை விளைவிக்கக்கூடிய பொறுப்பு நம் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. அதற்காக பாடுபடுகின்ற நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.